Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Good morning everyone. December 30 எப்படி இருக்குது அப்படி நம்ம பார்க்கலாம். Daily tarot reading. இது ஜெனரல் ரீடிங், ஓகேவா? உங்களுக்கு ரெசனேட் ஆகுது, இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், பர்சனல் ரீடிங் எடுத்துக்கலாம். This is for career. Finances. Love relationship. Okay. Overall energy, 8 of Pentacles, Hermit, King of Pentacles. ஓவரால் எனர்ஜி பார்க்கும்போது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்குது, பண்ணுவீங்க இன்னைக்கு. அது உங்கள் நல்லதுக்கு தான். ஃப்யூச்சரில் அது உங்களுக்கு ஒரு நிலையான ஒரு தன்மையை கொடுக்கும். பொருளாதார நிலையில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும், ஓகேவா? வருமா வராதான்னு நீங்கள் வருத்தப்படவே தேவையில்லை. உங்களுடைய உழைப்பை போட்டுகிட்டே இருக்க போகிறீங்க. ஒரு ப்ரமோஷனோ இல்லைன்னா ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாப் பர்மனெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஓகேவா? உங்களுடைய உழைப்பின் பலன். அண்ட் வாட் அபவுட் யர் கரியர்? கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், finances, 2 of Pentacles, love relationship, 2 of Wands. So what is this King of Swords, please? Nine of Pentacles, 4 of Cups, again King of Swords. King of Swords clarification, King of Swords. Okay. What about your career? கரியர் ஆர் ஒர்க்கிங் பிளேஸ், சரியா? ஜாப் ரிலேட்டடாக எல்லாமே இதில் வரும். அது எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்னா, எமோஷன்ஸை கட் பண்ணிவிட்டு அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம லாஜிக்காக நீங்கள் திங்க் பண்ணி டிசைட் பண்ண வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். அண்டு நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை பற்றி நீங்கள் யோசிக்கணும். பட் நல்ல ஒரு வெல்த்தியான கண்டிஷன் தான் இருக்கும் இன்னைக்கு, ஓகே? ஸோ நீங்கள் அதிகமாக ஃபினான்ஷியலாக எப்படி உங்களுடைய கரியரை ஃப்யூச்சருக்கு பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி கொண்டு வருது அப்படின்றதுல ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு இமோஷ்னலாக கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருக்கலாம், ரைட்? இன்றைக்கி நீங்கள் அதில் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க. அந்த அஃபெக்ட் ஆகாமல் அதுலேருந்து வெளியில் வர போகிறீங்க. உங்களுடைய ஃப்யூச்சருக்கான ஒரு திட்டத்தை வகுக்க போகிறீங்க, ஓகேவா? அது உங்களுக்கு வெற்றியை தரும், ரைட்? கரியர் ரிலேட்டடாக நீங்கள் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுத்த போகிறீங்க. ஸோ அன்வான்டாக தேவையில்லாத விஷயங்களெல்லாம் கட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வழியை அழகாக நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க, ஓகே?
ரொம்ப நாலேஜபிளாக. கிங் ஆஃப் சோர்ட்ஸ் வந்து ரொம்ப நாலேஜபிள் பர்சன். எல்லாரையும் அது மாதிரி ஒரு கிங் அப்படின்ற பொசிஷன், அந்த ஒரு லீடர்ஷிப் ரோல் இருக்கும். ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ எதையுமே வந்து ஒரு லாஜிக்காக ரூல்ஸ் பிரகாரம் கொண்டு போகக்கூடிய ஒரு பர்சன், ரைட்? அப்போது நீங்கள் அது கரெக்டாக வந்து புரிஞ்சுட்டு இமோஷ்னலாக இது ரெண்டையும் பார்க்கும்போது இமோஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிட போகிறீங்க. ஓகே, ரைட். இனி என்ன செய்யணும் அப்படின்றத கரெக்டாக வந்து தெரிஞ்சு புரிஞ்சு கரெக்டாக ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி கொண்டு போக போகிறீங்க. இன்னைக்கு இந்த உங்களுடைய ஃப்யூச்சருக்கான திட்டத்தை வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க. ஓகேவா? அண்ட் இங்கே பார்க்கும்போது கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுடைய சிச்சுவேஷன் எந்த இமோஷ்னலாக இது வரைக்கும் அஃபெக்ட் ஆகின விஷயம் நீங்கி ஒரு நல்ல கண்டிஷனும் ஏற்படுது கரியரில் உங்களுக்கு. ஃபைன். நீங்கள் வெயிட் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கிற விஷயம் உங்களுக்கு அதுக்குரிய பலனை வந்து நீங்கள் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. அண்ட் வாட் அபவுட் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்? 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஜக்லிங்கில் இருக்க, சம்வாட் பேலன்ஸ்டாக இல்லாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவீங்க இன்னைக்கு. கிங் ஆஃப் கப்ஸ் ஜஸ்டிஸ், மொத்தத்தில் இங்கே கிங் இங்கே கிங். ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி வந்து எல்லா விதத்துலேயும் ஒரு டெசிஷன் எடுக்க போகிறீங்க. ஓகேவா? சரியானதை வந்து செய்யுங்க. ஃபினான்ஷியலாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சில பேருக்கு கேஸ் கோர்ட் அப்படி இருந்தாலும் நீங்கள் எப்படி வந்து அதை டீல் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரொம்பவே மெச்சூர்டாக வந்து டீல் பண்ண போகிறீங்க. ஓகே. அந்த மாதிரி கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு ஃபேவராக அமையுமா அமையாதான்ற ஒரு டவுட் இருக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்க போகுது. ஃபைன். ஸோ உங்களுக்கான குழப்பங்கள் போயிட்டுருக்குது. ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனில் ஒரு பிரச்சனை ஏற்ற இறக்கம் போயிட்டுருக்குது அப்படின்னா அது சரியாக வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி. அதை வந்து கரெக்டான ஒரு இமோஷன்ஸோடு நீங்கள் டீல் பண்ணுவீங்க, ரைட்? ரொம்ப அதை பற்றியெல்லாம் வந்து ஒரி பண்ணிக்க போகிறதில்ல. ரொம்ப பணிவாக ரொம்ப நீட்டாக வந்து டீல் பண்ணுவீங்க. ஃபைன். சம்வாட் உங்களுக்கு ஆன் அண்ட் ஆஃப் சிச்சுவேஷனாக இருக்கலாம். மேபி வர்ற வருமானம் அப்படியே செலவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து வந்து நீங்கள் செலவு பண்ணலாம். ஸோ இங்கே நிறைய கார்ட்ஸ் வந்து நீங்கள் பேலன்ஸாக கொண்டு வரணும் அப்படின்றது தான் காட்டுது. 2 ஆஃப் பென்டிகிள்ஸ் ஜஸ்டிஸ், நைட் ஆஃப் வான்ஸ். ஸோ உங்களுடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனில் ஒரு பேலன்ஸ் கொண்டு வாங்க. அதாவது கொண்டு வருவீங்க. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு மெட்டீரியல் வேர்ல்டில் ஒரு மெட்டீரியல் வேர்ல்டும் சரி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டும் சரி ரெண்டையுமே உங்கள் லைஃப்பில் வந்து பேலன்ஸ்டாக கொண்டு வரும்போது உங்களுடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனையும் உங்களால் டீல் பண்ண முடியும். ஓகேவா? கம்ப்ளீட்டாக வந்து ஃபினான்சஸ்னு போகும்போது இமோஷ்னலாக அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாகவும் நீங்கள் லைஃப்பை சேர்த்து எடுத்துகிட்டு போகும்போது எல்லாமே வந்து கரெக்டாக போகும். ஓகேவா? அப்போ இமோஷ்னலாக அஃபெக்ட் ஆக மாட்டோம். ஸோ தட் ஃபினான்ஷியல் கண்டிஷனும் வந்து நம்மளால் கரெக்டாக வந்து டீல் பண்ண முடியும். ஓகே. ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ரொம்ப ஒரு பிஸ்னஸோ சம்வாட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை அந்த நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விரும்பி பண்ணக்கூடிய விஷயத்தில் ஒரு அது சரியாக பண்ணுறீங்களா அப்படின்றதுல ஒரு கவனம் இருக்கணும். ஓகேவா?
ஸோ ரொம்பவே வந்து கொஞ்சம் கவனமாக எடுத்துகிட்டு போங்க. இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா இல்லை என்ன பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ரிஸ்க் எடுக்க போகிறீங்களா அப்படின்னா ஏதோ ஒரு செயலை செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். புதுசாக ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக அதில் இருக்க ரிஸ்கெல்லாம் யோசிச்சுக்கோங்க. அண்ட் மோரோவர் நீங்கள் கண்டிப்பாக வந்து நியாயமான செயலை தான் செய்ய போகிறீங்க. ஓகே, அப்படி செய்யும் போது தான் உங்களுக்கு அது வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதனால் அந்த ரிஸ்க்கை யோசித்து நீங்கள் இமோஷ்னலாக வந்து டென்ஷன் ஆகாமல் நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக தெரியுது. ஓகே, அண்ட் வாட் அபவுட் லவ் ரிலேஷன்ஷிப்? Two of Wands is clarified by அவசரப்பட வேண்டாம், இன்னும் கொஞ்சம் யோசிச்சா வந்து டெசிஷன் எடுக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு முடிவே வரல அப்படின்னா ஐ ஃபீல் உங்களுடைய பர்சன் வந்து யோசிச்சுட்டே இருக்கலாம் என்ன செய்ய அப்படின்னு. அதர்வைஸ் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம், ஸ்டெப் எடுக்காமல் ஒரு யோசனையிலே போயிட்டுருக்கு. சில பேர் வந்து பிரேக்கப்பில் இருந்தால் பாஸ்ட்டை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு எண்டுக்கு வருது. ஓகே, அண்ட் தென் உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் இருக்கும். ஸோ அந்த வரக்கூடிய நியூ பிகினிங்கே வந்து நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். பழைய விஷயத்தை பேசி அது மறுபடி யோசிக்கிற மாதிரி பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல், ரைட்? ஸோ லவ் ரிலேஷன்ஷிப்பில் சாய்ஸஸ் இருக்கலாம். நீங்கள் அதில் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் டெசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு டே, ரைட்? அப்புறம் இங்கே என்ன எனக்கு தெரியுது அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் பாஸ்டில் நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சரி போனது போகட்டும், இனி வந்து ஒரு நியூ பிகினிங் வந்து இதில் கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுறத பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ பாஸ்டில் வந்து ஸ்டக் ஆகி நிற்காமல் அதையே யோசிச்சுட்டு இருக்காமல் ஒரு கால மாற்றம் ஏற்படுது. ஓகே, ஸோ ஒரு ஐ ஃபீல் பிரேக்கப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெகட்டிவ் மைண்ட் செட்லேருந்து நீங்கள் வெளியில் வர போகிறீங்க. அது மூலமாக உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும். சம் சேஞ்சஸ் பார்க்க முடியுது. அது அன்எக்ஸ்பெக்டட் டைமில் ஏற்படும், இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், ரைட்? ஓகே, ஃபைன். அண்ட் அடுத்ததாக ஜோடியாக் சைன்ஸ் போகலாம். ரெண்டு கார்டு மட்டும் பார்க்கலாம் ஜோடியாக் சைன்ஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஏரிஸ், the Emperor, bottom of the deck, Justice, Aries. மேஷராசிக்காரர்கள் எம்பரர் அண்ட் ஜஸ்டிஸ் ரெண்டு மேஜராக இருக்கனவா இருக்குது. ஐ ஃபீல் ரொம்ப மேஜரான விஷயம், முக்கியமான விஷயம் நடக்கலாம். உங்களுக்கான ஒரு நியாயம் கிடைக்கும். ஒரு பேலன்ஸ்டாக வந்து எல்லாத்தையும் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அண்ட் கேஸ் ஏதாவது இருக்குதுன்னா நீங்கள் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது, வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, எம்பரர் பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி எப்படி எம்பரர் அண்ட் ஜஸ்டிஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து நியாயத்தை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ
எந்த ஒரு இமோஷன்ஸ்க்கும் நீங்கள் இடம் கொடுக்காம எது சரியோ அதை வந்து செய்வீங்க. ஓகே, சாரி. ஸோ மேஷராசிக்காரர் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக வந்து எப்படி இருக்க போகிறீங்க, ஸ்ட்ரிக்டாகவும் இருக்க போகிறீங்க, சரியானதையும் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகேவா, இன்னைக்கு நீங்கள் கரெக்டாக தான் நடந்துக்கணும். அது வந்து பார்த்து டீல் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இது இப்படி தான், இது சரியா இது தவறா அப்படின்றத புரிஞ்சு தான் எல்லா விஷயத்திலும் நீங்கள் நடந்துக்க வேண்டியிருக்குது. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு ரிஷபம். ஐ ஃபீல் ரிஷப ராசி டாரஸ் உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஒரு வருமானம் வரலாம் உங்களுக்கு. ஓகே, உங்களுடைய வருமானம் ரிலேட்டடாக நீங்கள் சில சேஞ்சஸ் வந்து நீங்கள் ஏற்படுத்துவீங்க. ஃபைன். அது ரிலேட்டடாக உங்களுக்கான ஆஃபர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபினான்ஷியலாக வர்ற ஆஃபர் வரலாம். அது வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷனே மாற்றும். சில பேருக்கு லவ் ஆஃபர் வரலாம். ஓகே, அது ரொம்ப இப்போ உங்களுக்கு ஒரு பிரேக்கப் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு நியூ பிகினிங்காக அப்படின்னா, அந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆஃபர் வரப்போகுது. ஃபினான்ஷியலாக உங்களுக்கு ஒரு ஆஃபர் வருது. ஸோ தட் நீங்கள் புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன் ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வரும். பட் இட் டேக்ஸ் டைம், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா, ஸோ ரிஸ்கே யோசிக்காமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, நல்ல மாற்றமும் இருக்குது. ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட்டு மிதுனம். மிதுனம் ஜெமினி. Page of Cups, Ace of Wands. Wow. Bottom. So உங்களுக்கு நியூ பிகினிங்கான ஆஃபர் பார்க்க முடியுது. அவ்வளோ ஒரே லைனில் முடிச்சலாம், அங்கே வேறு எதுவும் சொல்கிறதுக்கே இல்லை. சில பேர் வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அப்பாலஜி கேட்குறதன் மூலமாக ஒரு நியூ பிகினிங் இருக்கும். ஸோ நான் போய் மன்னிப்பு கேட்குறதா, அவங்க தானே தப்பு பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருக்காங்க. ஒரு மன்னிப்பு கேட்கலாம், இல்லை அவங்க வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு சாரி கேட்கலாம். கேட்கும்போது உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பிகினிங் இருக்கும். சில பேருக்கு ஃபினான்ஷியலாகவோ நீங்கள் பிடிச்ச விஷயம் எதிர்பார்த்துட்ருக்கிற விஷயங்களில் ஒரு ஆஃபர் வரும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து கண்டிப்பாக ஒரு அருமையான ஒரு நியூ பிகினிங் இருக்குது. ஸோ முடிஞ்சு போன விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா சம்வாட் அது மறுபடியும் அழகாக வந்து இந்த மாதிரி துளிர் விடுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகே, ஸோ இது எங்கே நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் விரும்பின ஒரு விஷயம் நடக்காமல் இருந்திருந்தாலும் இன்னைக்கு வந்து அது மறுபடியும் நீங்கள் ரீகன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரீகன்சிடர் பண்ணும்போது அதில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு கடகம், கேன்சர். The world magician, major transformation. ஓகே, இது வந்து இன்னைக்கு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு லாங் டேர்முக்கு வரக்கூடிய விஷயமா இருக்கும். நீங்கள் உங்களுடைய எஃபர்ட்டை போட போகிறீங்க, போட்டு உங்களுடைய ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பீங்க, இல்லை சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆரம்பிப்பீங்க. ஓகேவா, உங்களுடைய எஃபர்ட் போட்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகக்கூடிய ஒரு டே, அது எந்த விஷயமா இருந்தாலும். ஓகே, ஏன்னா மெஜிஷியன்ட்ட எல்லாமே இருக்குது. பென்டிகல்ஸ், வாட்ஸு, ஓகே, கப்ஸ், லவ் ரிலேட்டட், ஃபினான்ஷியல் ரிலேட்டட், எமோஷ்னல் ரிலேட்டட், அண்ட்
பேஷன் ரிலேட்டட் உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருந்தாலும் நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை நீங்கள் உங்களுடைய எஃபர்ட் கொஞ்சம் அதிகமாக அதில் தேவைப்படுது, அதை போடுங்க. ஸோ தட் அது உங்களுக்கு உங்கள் லைஃப்லேயே அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிகினிங்கை வந்து கொண்டு வரும். ஓகேவா? வெரி பாசிட்டிவ். ஓகே, பட் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் இருக்கும். நெக்ஸ்ட் சிம்மம், லியோ. Ten of Wands, Magician, Hangman. ஸோ இது வரைக்கும் வந்து டிலே ஆகிட்டே இருந்த விஷயம், அதை எப்படியாவது ஒரு முடிவு கொண்டு வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய எஃபர்ட்டை போட்டு, அது எவ்வளோ ப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல, மற்றவங்களுடைய ஹெல்ப்பே இல்லாமல் நீங்களே அதை வந்து முடிச்சிடணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஓகே, எஸ். அப்ளை பண்ண அப்புறமும் ஐ எம் கெட்டிங் seeing these two cards. ஸோ உங்களோட எஃபர்ட்னால நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த டிலேஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்துடுவீங்க. ஹியர் அகைன் எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அதுதான், ஃபினான்ஷியலாக இருந்தாலும் அதுதான். ஓகே, ஜாபில் நிறைய பேருக்கு ஒர்க்கிங் பிளேஸில் ஒரு நிறைய ப்ரெஷர் இருக்கலாம். பட் நீங்கள் என்ன பண்ணலான்னா, மற்றவங்களை வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணலாம். ஓகே, ஃபைன். ரொம்ப ப்ரெஷராக ஃபீல் பண்ணாலும் நீங்கள் உங்களுடைய ஹார்ட் ஒர்க், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் மூலமாக நீங்கள் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய ஒரு டே. ரைட், அழுத்துக்காமல் பண்ணிடுவீங்க. ஃபைன், சூப்பர். நெக்ஸ்ட்டு விர்கோ, கன்னி ராசிக்காரர்கள். 3 of Swords, Empress. What is this? Moon. 2 of Swords, Chariot. என்ன பார்க்க முடியுது அப்படின்னா, மன வருத்தம் இருக்குது. ஒரு பிரேக்கப் இருந்திருக்கலாம், உங்களோட ஹாப்பினஸே வந்து நீங்கள் இழந்திருக்கலாம். ஸோ இப்போ ஒரு மனக்குழப்பம் இருக்கலாம். ரைட், ஆனால் என்ன தெரியுது அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் இந்த மனக்குழப்பம், இந்த ஹார்ட் பிரேக்கு, ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஃபைன், அதெல்லாம் இருந்து நீங்கள் வெளியில் வர போகிறீங்க. வெளியில் வந்து உங்களுக்கான ஹாப்பினஸ் வரப்போகுது. ஸோ இந்த சூழல் எல்லாம் மாறப்போகக்கூடிய ஒரு நாளாக தெரியுது. ப்ரெக்னென்சி வந்து நடக்கவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலும் அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, பாசிட்டிவான ரிசல்ட் வரும். ஓகே, ஸோ ரொம்ப பேர்டனான விஷயங்கள், முடிவெடுக்காமல் தடுமாறிட்டு இருக்கிற விஷயம் எல்லாத்துலேயும் இருந்து நீங்கள் அந்த விஷயத்துலேருந்து வெளியே வர போகிறீங்க. மூவிங் ஃபார்வர்ட். ஓகே, I just forgot to use English. Okay, fine. So you are coming out of all your worries and indecisive mode. Okay, yeah, and finally you will be happy today. ஸோ கண்டிப்பாக இது வந்து மேஜர் அரக்கானவாக இருக்கு. ஸோ இது நல்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படுற மாற்றம் ரொம்பவே ஒரு லாங் டேர்ம் ஹாப்பினஸாக வந்து இருக்கும். சில பேருக்கு நியூ ஜாப் இருக்கு அண்ட் நியூ ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், நியூ பிகினிங்ஸ் இருக்குது. ஓகே, கவலைகள் தீர்ந்து ஒரு சந்தோஷம் வரக்கூடிய ஒரு நாளாக பார்க்க முடியுது. ரைட், அதுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அது வந்து உங்களை நோக்கி வரும். நெக்ஸ்ட் துலாம், Libra. Right, 1 second. Two of Swords, 3 of Swords. எப்படி ஷஃபிள் பண்ண நான் I am getting same. Okay, no problem. Libra, fine. நீங்க again
அந்த கன்னிராசி நீங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். மேபி அதுவும் உங்களுக்கு சூட் ஆகலாம். ஏன்னா ரொம்ப ஹார்ட் பிரேக் இருக்குது, என்ன டெசிஷன் எடுக்குன்னு தெரில. தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாக சில கன்ஃபியூஷன்ஸ் ஏற்பட்டிருக்கலாம். சில தனிமையாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுடைய அதாவது வாழ்க்கையில் இழந்த விஷயங்களே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ இல்லை எதனால் இது இப்படி நடந்தது அப்படின்னு ரொம்ப அதிகமாக யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ரைட். உங்களுடைய இன்ட்யூஷனை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கான விடை கிடைக்கும். தியானம் பண்ணுங்கள், மூன் அண்ட் ஹெர்மிட். ஸோ சம்வாட் உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக சில லெசன்ஸ் வந்து கற்றுக் கொடுக்கும். ஸ்பிரிச்சுவலாக நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் 8 of Wands. ரொம்ப எதை யோசிச்சுட்டே இருக்கிறீங்க இல்லையா, அது ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய வந்து கம்யூனிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கே பார்க்க முடியுது. ஃபைன். ஸோ உங்களை நோக்கி உங்களுக்கு தேவையான விஷயம், இப்போ இந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்கு என்ன தேவையோ அது வந்து உங்களை நோக்கி இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தைரியமாக இருங்க, அதை நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. ஓகேவா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு விருச்சிகம். விருச்சிகம் Two of Cups. One more card, please. Wow, Sun. Wow, Emperor, Ace of Cups. விருச்சிகம் கொஞ்சம் ரீசெண்டாக கொஞ்ச நாளாகவே நல்லா போயிட்டுருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு லவ் ரிலேஷன்ஷிப் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. சில பேருக்கு எதிர்பார்த்துட்ருக்கிற விஷயம், அதில் ஒரு சக்ஸஸை பார்த்து ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. உங்களுடைய நீங்கள் சில ஸ்பிரிச்சுவலாக வந்து கைட் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம். உச்சியத்துக்கு அடிக்கொருக்க இந்த ஹெரஃபண்ட் கார்டு பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் வந்து வழி நடத்தக்கூடியவங்களா இருக்கலாம். அதில் சம்வாட்டு சில விஷயங்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியிருக்கு, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். அதில் சில போராட்டங்கள் இருந்தாலும் உங்களுக்கு இன்னைக்கு வந்து அதில் ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும், ஒரு நியூ பிகினிங் ஏற்படும், ஒரு சக்ஸஸ் ஏற்படும். அதே தான் உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்லையும் சில பேருக்கு நியூ லவ் ஏற்படலாம். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே இருந்த லவ், ஓகே, ஒரு ரீயூனியன் ஏற்படலாம். ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஸோ நீங்கள் ஒரு அந்த லவ் தான் வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதில் வந்து உங்களுக்கு ஒரு ரீயூனியன் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுடைய லவ் ஸ்டார்ட் ஆகிறத பார்க்க முடியுது. ஸோ எல்லா விதத்துலேயும் ஒரு வெற்றியை பார்க்க முடியுது. ஸ்டக்காக இருந்தீங்க, சம் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சில விஷயங்கள் ஃபினான்ஷியல் ரிலேட்டடாகவோ சம்வாட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சில பேருக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பொசிஷனில் உள்ளவருடைய கைடன்ஸ் கிடைக்கும். நீங்கள் சப்போஸ் அந்த மாதிரி ஒரு கைடாக இல்லாமல் இருந்தால் உங்களை நல் வழியில் கூட்டு போகக்கூடிய, ஒரு ஹாப்பினஸை கொடுக்கக்கூடிய, ஒரு புது வாழ்க்கையை உருவாக்கி தரக்கூடிய அளவுக்கான ஒரு கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் தனுசு, சாகிட்டாரியஸ். Knight of Pentacles, Ace of Pentacles, Knight of Cups, King of Swords, Queen of Cups. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஃபினான்ஷியல் ரிலேட்டடான விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல க்ரோத் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள்
இது வரைக்கும் இல்லை, ஸ்லோவாக இருந்த விஷயம் இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ஆஃபர் வருது. ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக மேபி உங்கள் பர்சனும் நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கலாம். பட் உங்களுக்கு நடுவில் ஒருத்தர் இருக்கலாம், அவர் கொஞ்சம் ஹாஷாக டீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அப்படி ஒரு பர்சன்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கவனமாக டீல் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் அதில் சரியானதாக அதை சரியாக கொண்டு போகிற அளவுக்கு யோசித்து டிசைட் பண்ணலாம். ஓகே, கரெக்டாக நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி. ரைட். அவங்க ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்க்க முடியுது. ஸோ உங்கள் ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல வளர்ச்சியை பார்க்க முடியுது. ஒரு நியூ க்ரோத்து, ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் லாஜிக்காக யோசித்து எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு போகும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு மகரம், காப்ரிகார்ன். வாவ், 6 ஆஃப் கப்ஸ், 10 ஆஃப் கப்ஸ். சேலஞ்சபிளாக இருந்த சிச்சுவேஷனுக்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். கன்ஃபியூஷனாக இருக்கீங்க, முடிவு எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, சுற்றி இருக்கிற பர்சனோட எல்லாம் பிரச்சனை போயிட்டு இருந்தது அப்படின்னா இப்போ எல்லாமே மாறப்போகுது. ரீயூனியன் பார்க்க முடியுது. ஸோ எல்லாத்துலேயும் ஒரு சேஞ்ச் ஏற்படுறதுக்கான ஹெல்ப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இல்லை நீங்கள் சில பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஏற்படுற பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஒற்றுமை ஏற்படுற வேலை உங்களுக்கு சேலஞ்சபிளாக இருக்கலாம், ஏற்படுத்தக்கூடிய ஒர்க்கு இருந்தாலும் அதை நீங்கள் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து சிலர் வந்து ஃபேமிலியில் உள்ள பாஸ்ட் பர்சனை மீட் பண்ணலாம். சிலருக்கு வந்து பாஸ்ட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு மெசேஜஸ், டெக்ஸ்ட்டு வரலாம். அது உங்கள் ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்ட கமிட்மெண்ட்டுக்கு கொண்டு போகும். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டுக்கு கொண்டு போகக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? சில பேருக்கு சாய்ஸஸ் இருக்கலாம், அது அதில் நீங்கள் கொஞ்சம் போராடிட்டு இருந்தாலும் சம்வாட் உங்களுக்கு ஒரு ஆஃபர் வரும். ரைட், கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய ஆஃபர் வரும். அண்ட் ஒரு ஹாப்பினஸ் வந்து இருக்க போகுது. ஃபேமிலியோட நீங்கள் வெளியே போகலாம், ஒரு ட்ராவல், ஒரு ட்ரிப்பு, பழைய இடத்துக்கு போகலாம். ஓகே, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணலாம். ஃபைன், ஒரு கெட் டுகெதர் இருக்கலாம். நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது. ரைட். ஸோ மன போராட்டங்கள் இருந்தாலும் அதில் ஒரு சேஞ்சஸ் ஏற்பட போகுது. ஓகே, அதுக்கான ஒரு ஹெல்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். ரைட், ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு கும்பம். Nine of Wands. ஸோ நீங்கள் இன்றைக்கி பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். அவசரப்பட வேண்டாம். ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அதில் எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் யோசிப்பீங்க ரொம்பவே அதிகமாக, மற்றவங்கள மேலே கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் நீங்கள் அமைதியாக இருந்துருங்க. முடிஞ்சால் மெடிடேஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ குழப்பமான ஒரு மனநிலை தெரியுது. கொஞ்சம் அதை டிலே பண்ணுங்கள், அவசரப்படாமல் பொறுமையாக இருங்க. உங்கள் சூழ்நிலையில் ஒரு மாற்றம் ஏற்படும், ஒரு சமநிலை உருவாகும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தான் நிறையா ஒர்க் இருக்குது அதிகமாக, எல்லோரும் எங்கிட்ட எல்லா வேலையும் தள்ளுறாங்க அப்படின்னு இருந்தால் கூட அதை பற்றி ஒரி பண்ணிக்காமல் உங்களுக்கே இருக்க திறமையை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். ஓகேவா? பொறுமையாக வந்து பண்ணிகிட்டே இருங்க.
உங்களுக்கான ரிசல்ட் உடனே கிடைக்கலனாலும் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஸோ யாரையும் இன்னைக்கு குறை சொல்லாத அளவுக்கு பார்த்துக்க வேண்டியிருக்குது. ஃபைன். ஸ்டெப் எடுக்கலாமா, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கலாம். ஸ்டெப் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஹீலிங் அலோவ் பண்ணுங்க. இதுவரை அதிகமாக உழைப்பை கூட போட்டுடலாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ஓகேவா? ரெஸ்ட் எடுக்கவும் வாய்ப்பு இருக்கும். ஃபைன். மனசளவில் குழப்பிட்டே இல்லாமல் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. பொறுமையாக இருங்க. நெக்ஸ்ட் பைசஸ். மீன ராசிக்காரர்கள். டவர் மீனராசிக்கு. ஆஹா, நீங்க சில உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஏதோ ஒரு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் கவலையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. அது உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பிகினிங்கை கொண்டு வரும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ கொஞ்சம் நீங்கள் நம்பாத மாதிரி தெரியுது. ஓகே, உங்களை நோக்கி வர ஆஃபரை நீங்கள் நம்பாமல் இருக்கலாம். சிலர் உங்களை நோக்கி வர பர்சன் அவங்க உங்கள் மேலே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் வருவாங்க போவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கலாம். ஓகே, இல்லை உங்கள் பர்சனை பிரிஞ்சு கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும்போது உங்களுக்கு இந்த பயம், இந்த கவலை, இது ஒரு எண்டுக்கு வரும். ரைட், எண்டுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங்கை பார்க்க முடியுது. ஸோ உங்களுடைய கவலைகளில் ஒரு முடிவு வந்து ஒரு நியூ பிகினிங் பார்க்க முடியுது. ஃபைன். வெரி குட். ரைட், நம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் ஒரு நம்பிக்கை ஏற்பட போகுது. ஓகே, ஒரு விதமான ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குது. அதுக்கான ஒரு சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே பைசஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். So I will meet you in my next video. Take care. Bye bye.